சரிகமப லிட்டில் சாம்பியன்ஸ்ல இந்த வாரம் ராஜா ராணி சுற்று நடந்துட்டு இருக்கு. வழக்கம் போல இந்த ரவுண்ட்லயுமே குட்டீஸ் எல்லாரும் செம்மையா பாடியிருந்தாங்க. மேலும் சூப்பரா பாடுற எல்லாருக்குமே கோல்டு காயின்ஸ், அது மட்டும் இல்லாம சிம்மாசனத்துல உட்காந்து மரியாதை செலுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில இந்த வாரம் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி யோகஸ்ரீயோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். மேலும் யோகஸ்ரீ பாடின பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உன்னை நான் சந்தித்தேன் அப்படின்னு பி சுசீலாமா வாய்ஸ்ல வர இந்த சாங்கை தான் பாடியிருப்பாங்க. வழங்க போல இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் பலருமே பாராட்டி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம உன் குரல்ல சுசீலா அம்மா வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, உண்மையிலேயே நீ தான் அடுத்த சுசீலா அம்மா அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே யோகஸ்ரீய பாராட்டி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம யோகஸ்ரீ தப்பா பாடிட்டா அப்படின்னு சொல்லவே முடியாது. அவரோட குரல் என்னைக்குமே தப்பாது, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஒருவேளை யோகஸ்ரீ தப்பா பாடிட்டானா அந்த அன்னைக்கு அவ குரல்ல ஏதாவது பிரச்சனையா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம நீ சூஸ் பண்ற பாட்டு எல்லாமே உன்னோட குரல் வளத்தையும் உன்னோட டேலண்ட்டையும் ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கு. நல்ல நல்ல பாட்டா கரெக்டான டைம்ல தேர்ந்தெடுத்து பாட்டு பாடுற. நீ பாடும்போது எங்க யாருக்கும் எந்த விதமான டென்ஷனும் இருக்காது. கண்டிப்பா யோகஸ்ரீ இந்த பாட்டை கலக்கிடுவா அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் எல்லாருமே யோகஸ்ரீய பாராட்டி பேசியிருந்தாங்க. அதை தொடர்ந்து போன வாரம் சொன்ன மாதிரி யோகஸ்ரீக்கு காது குத்துற ஃபங்க்ஷனை ரெடி பண்ணிட்டாங்க. அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இன்னைக்கு எபிசோட்லயே யோகஸ்ரீயோட காதணி விழாவோட இன்விடேஷனையும் காமிச்சிருந்தாங்க. அந்த இன்விடேஷன்ல சரிகமப லிட்டில் சாம்பியன்ஸ்ல தான் பண்ண போறாங்க அப்படின்னும் 3 ஜட்ஜஸும் தான் தலைமை பொறுப்பு ஏற்க போறாங்க அப்படின்னும் தாய்மாமன் யாரு அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. அதே போல யோகேஸ்வரனோட அப்பா அம்மா பேரையும் மென்ஷன் பண்ணி அவங்களும் ஒரு விதமான தாய்மாமார்கள் தான். ஏன்னா யோகஸ்ரீக்கு போன எபிசோட்ல தோட கிஃப்டா கொடுத்து யோகஸ்ரீக்கு காது குத்தல அப்படின்ற விஷயத்த சொன்னதே அவங்க தான். சோ இவங்க எல்லாரோட தலைமையிலையும் அடுத்த வாரம் சரிகமப லிட்டில் சாம்பியன்ஸோட ஸ்டேஜ்ல யோகஸ்ரீக்கு காது குத்து ஃபங்க்ஷனை பண்ண போறாங்க. மேலும் இதை கேட்டதுக்கு அப்புறமா யோகஸ்ரீ அண்ட் யோகஸ்ரீயோட அம்மா அப்பா எல்லாருமே ரொம்ப எமோஷனல் ஆகி அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம யோகஸ்ரீக்கு சரிகமப லிட்டில் சாம்பியன்ஸ் இந்த விஷயத்த பண்ணனது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே யோகஸ்ரீக்கும் சரிகமப லிட்டில் சாம்பியன்ஸ்க்கும் பாராட்டுக்களை தெரிவிச்சிட்டு வராங்க.